இந்த டயட்ல மேஜரா கார்போஹைட்ரேட்டே இல்ல சார். ஆ. கார்போஹைட்ரேட் கண்டிப்பா தேவ சார். எந்த ஒரு டயட் எடுத்துட்டு நம்ம ஃபாலோ பண்றோம்னா, கார்போஹைட்ரேட்ட 0ன்னு பண்ணவே கூடாது. ஏன்னா, நீங்க எந்த ஒரு வேலை நீங்க செய்றீங்க அப்டின்னா, உங்களுக்கு எனர்ஜி சோர்ஸே நம்ம சாப்பிடுற அந்த கார்போஹைட்ரேட்லேருந்து தான். சமீபத்திய நீயா நானால டயட் பத்தி ஒரு சுவாரஸ்யமான விவாதம் நடந்துச்சு. அதுல நிறைய பேர் பேசுனதுல நமக்கு கார்போஹைட்ரேட் மிகவும் முக்கியம். கார்போஹைட்ரேட் இல்லைன்னா உடம்பு வீக் ஆயிடும். பேலன்ஸ் டயட் இருந்தே ஆகணும் அப்படின்னு ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டது. நிறைய நல்ல விஷயங்கள், முட்டை எடுத்துக்கலாம், மஞ்சள் கருவாடு எடுத்துக்கலாம், அந்த மாதிரிலாம் நிறைய மருத்துவர்கள் வலியுறுத்தியிருந்தாங்க. சந்தோஷமா இருந்துச்சு. அதுல இந்த ஒரு முக்கியமான பாயிண்ட்டை பத்தி என்னோட கருத்து தெரிவிக்க விரும்புறேங்க. இந்த நிகழ்ச்சிக்கு தவிர்க்க முடியாத காரணங்களால போக முடியாம போச்சு. ஸோ அதை பத்தி என்னோட கருத்தை நான் பதிவு பண்றேன். ஸோ இந்த கார்போஹைட்ரேட் மாவுச்சத்து உணவுகள் கம்பல்சரி நம்ம உடம்புக்கு அவசியமா அப்படின்னா அதில் ரெண்டு விஷயம் இருக்குங்க. நம்ம உடம்புல நம்ம எப்பவுமே சில சத்துக்களை நாம உணவுல இருந்து மட்டும்தான் பெறணும் அப்படின்னு சில விதிமுறைகள் இருக்கு. உதாரணத்துக்கு புரோட்டீன்ல 20 அமினோ ஆசிட் மூலக்கூறுகள் இருக்கும். அதுல 11 உடம்பே தயாரிச்சுக்க முடியும். 9 எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸை உடம்பால தயாரிக்க முடியாது, உணவுல இருந்து மட்டும்தான் எடுத்தாகணும். அதே மாதிரி ஃபேட்ஸ்ல கொழுப்புகள்லையும் எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ்னு இருக்கு, எசென்ஷியல் மினரல்ஸ்னு இருக்கு, எசென்ஷியல் வைட்டமின்ஸ்னு இருக்கு, உணவுல இருந்து மட்டும்தான் எடுத்தாகணும். ஆனால் மாவுச்சத்துல எசென்ஷியல் மாவுச்சத்துன்னு ஒன்று கிடையவே கிடையாதுங்க. மாவுச்சத்தே நீங்க 0 எடுத்தாலும் கூட உடம்புக்கு தேவையான மாவுச்சத்தை உடம்பே தயாரிச்சுக்க முடியும். எப்படி அப்படின்னா குளுக்கோனியோஜெனிசிஸ் அப்படிங்கிற ப்ராசஸ் மூலமா உடம்புக்கு தேவையான மாவுச்சத்தை தயாரிச்சுக்கும். நம்ம சாப்பிடலன்னா உடனடியாக குளுக்கோஸ்லாம் 0 ஆகிடும், பிரெயின் செயலிழந்து போயிடும் அப்படிங்கிறது ஒரு தவறான பார்வை பொதுவாகவே மருத்துவர்கள் மனசில் இருக்கு. பொதுவாக கான்ஃபரன்சஸ் அதெல்லாம் பேசும்போது நான் திரும்ப வலியுறுத்துற பாயிண்ட் இது. அந்த பயோகெமிக்கல் சார்ட்லாம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். கிரிப் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். மருத்துவர்களுக்கு பயோகெமிஸ்ட்ரி பாடம் படிக்கும்போது ஞாபகம் இருக்கும். அதாவது நமக்கு மாவுச்சத்து உணவில் எடுக்கலைன்னா நம்பர் ஒன்று கொழுப்பு நம்ம உடம்புல இருக்கிற ஆல்ரெடி தேக்கி வச்சிருக்கிறது பீட்டா ஆக்சிடேஷன் அண்ட் கீட்டோசிஸ், இந்த ப்ராசஸ் மூலமாக எரிசக்தி கொடுக்கும். அப்புறம் டைரெக்டாக நம்மளுடைய புரதங்கள் உங்களுக்கு குளுக்கோஸாக மாறிடும். ஈவன் கொழுப்பும் குளுக்கோஸாக மாறலாம். அதுதான் குளுக்கோனியோஜெனிசிஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ப்ராசஸ் நம்ம உடம்புல இருக்கிறதுனால தான் நீங்கள் ஒரு சிம்பிளாக விரதம் இருக்கும்போதோ அல்லது மாவுச்சத்து சாப்பிடாம லோ கார்ப், பேலியோ இந்த மாதிரியான உணவு முறை இருக்கும்போது எந்த பிரச்சனையும் வராது. இந்த பேலியோ, கீட்டோ இந்த மாதிரியான உணவு முறைகள் ஏதோ ஃபேன்சியாக வெயிட் லாஸ்க்காக 4 பேர் இருக்காங்கன்னு நினைக்க வேண்டாம். தீவிர டயபெட்டிஸ், தீவிர பிசிஓடி, 10 வருஷம் 15 வருஷம் குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்க உங்களுக்கு பிசிஓடி ரிவர்ஸ் பண்ணி கன்சீவ் ஆவாங்க. சிவியர் டயபெட்டிக் இன்சுலினில் இருப்பாங்க. இந்த உணவு முறை எடுத்து 7-8 வருஷமாக இன்சுலின் இல்லாமல் கட்டுப்பாட்டில் இருக்காங்க. சிவியர் கிரேட் 3 ஃபேட்டி லிவரை ரிவர்ஸ் பண்ணுவாங்க. ட்ரைகிளிசரைடு 700-800 இருக்கும், அதை ரிவர்ஸ் பண்ண முடியும். பலவிதமான மெட்டபாலிக் நோய்களுக்கு மாவுச்சத்து குறைக்கிறது முக்கியமான வரப்பிரசாதமாக இருக்கும். சரிங்களா? அதுதான் இப்போ அப்கமிங்காக இருக்குது. ஸோ இந்த புரிதலில் மாவுச்சத்து இல்லைன்னா உடம்புக்கு சத்து கிடைக்காதுங்கிறது ஒரு தவறான ஒரு அறிவியல் புரிதல். ஸோ இந்த பயோகெமிஸ்ட்ரியை நம்ம தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய வார்த்தை குளுக்கோனியோஜெனிசிஸ். சொல்றியா நீ?